ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். மாயாவதிக்கு என்ன ஆச்சு? சீன் ஓவரா உத்தரப்பிரதேசத்தில் முடிந்ததா? கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 10 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்ததாக வெற்றி பெற்ற ஒரு பெரிய கட்சினா அது மாயாவதியுடைய பகுஜன் சமாஜ் கட்சி. அவர்களோடு கூட்டணி வைத்து நின்ற அகிலேஷ் யாதவை 5 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருந்தார். இன்று ஒரு தொகுதியில் கூட மாயாவதியால் வெற்றி பெற முடியவில்லை. தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்டது போல், தனக்குத்தானே சவக்குழியை தோண்டிக் கொண்டது போல் மாயாவதியுடைய நிலை அரசியலிலே அஸ்தமனத்திற்கு வந்துவிட்டது, முடிவுக்கு வந்துவிட்டது என்றுதான் தெரிகிறது. இந்த லோக்சபா தேர்தலில் அவர்களுடைய இனி அங்கீகாரம், தேசிய கட்சி என்ற அங்கீகாரமும் போயிடும். 2% வாக்குகள் தான் அந்த அம்மா வாங்கியிருக்காங்க. இந்த 2024 தேர்தலில் மிகப்பெரிய வீழ்ச்சி என்றால் அது மாயாவதிக்கு தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளை வென்ற உத்தரப்பிரதேசத்தில் 10 தொகுதியில் வென்ற மாயாவதி இந்த முறை ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியவில்லை. அதுவும் வாக்கு சதவிகிதம் எல்லாம் படுபாதாளத்துக்கு போயிடுச்சு. என்ன நடந்தது யூபியில்? இந்த குறிப்பாக மிகப்பெரிய கட்சியாக இருந்த கன்ஷிராம் ஆரம்பித்த பகுஜன் சமாஜ் கட்சி, அதை சிறப்பாக வழிநடத்தி 2 முறை முதல்வராக இருந்த மாயாவதி, என்ன நடந்தது அங்கே யூபியில் மாயாவதிக்கு என்று பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நிகழ்ச்சியை பார்க்கலாம். அதாவது, நீங்கள் அரசியலில் முதலில் தைரியம் வேண்டும். என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம் என்று தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு புலி வருதுன்னு அவன் பயமுறுத்திக்கிட்டே இருக்க, இந்த அம்மா பாரதிய ஜனதா கட்சி ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரோ கண்ணா என்ற பாடலுக்கு ஏற்ப பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிற வேலையெல்லாம் செய்து கொண்டு ஆட்டுவிக்கிற அளவிற்கு ஆடிக்கொண்டிருந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிலை என்ன ஆயிட்டுன்னா, இங்கே தலித்துகளை மாயாவதி கைவிட்டு விட்டார், பாரதிய ஜனதாவிடம் காட்டி கொடுத்து விட்டார் என்ற பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது. மாயாவதி பாரதிய ஜனதா கட்சிக்காக வேலை செய்கிறார், மாயாவதி தலித்துகளை காட்டி கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க மற்ற கட்சிகள் பிரச்சாரம் செய்யும் போது அதிலிருந்து ஒரு புதிதாக ஒரு இளைஞர் வருகிறார். அவர் பேர் தான் சந்திரசேகர் ஆசாத். அவர் என்ன பண்றாரு, பீம் ஆர்மி அப்படிங்கிற ஒரு அம்பேத்கர் இராணுவம்ங்கிற ஒரு ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குறார். அம்பேத்கர் இராணுவம், ஆனால் அது எலெக்ஷனுக்கு அது வேற பேரில் நிற்கிறார். அந்த 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 சந்திரசேகர் ஆசாத்துடைய பிரச்சாரத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள், அதாவது கொடியும் அந்த அவர் வடிவமைத்திருக்கிற கொடியும் அந்த கன்ஷிராமுடைய கொடி மாலை மாதிரியே பகுஜன் பிஎஸ்பியுடைய கொடி மாதிரியே இருக்கிறது. ப்ளூ கலர், ப்ளூ ப்ளஸ் ஒயிட்டு. பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஏழை எளிய மக்கள் அவர் அப்படியே தலையில் தூக்கிட்டு வர்றாங்க. எந்த செலவும் இல்லாமல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு கேத்தல் மாதிரி இருக்கு, ஒரு அலுமினிய கேத்தல், அதுக்குள்ள கொண்டாந்து அவங்களால முடிஞ்ச 1 ரூபாய், 2 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் பணம் போடுறாங்க. அவருடைய தேர்தல் செலவுக்கு கொண்டாந்து வச்சிடுறாங்க. கட்டிலில் அவர் வர்றாரு, வந்து பேசுகிறார், மக்கள் பணம் போடுகிறார்கள். அந்த பணத்தை எடுத்து தான் அவர் செலவு பண்ணுறாரு. தன்னோடு வருகிற தொண்டர்களுக்கு டீ வாங்கி கொடுக்கறது, மதிய சாப்பாடு, இதுக்கெல்லாம் மக்கள் கொடுக்கிறார்கள். பார்க்கறதுக்கு பழைய காலம் திரும்பி விட்டதோ, ஒரு நல்ல அரசியல் நடக்கிறதா. யூபியை நம்ம எவ்வளவோ மட்டமாக திட்டினாலும் இந்த மாதிரியான ஒரு புரட்சிகரமான அரசியல் தலைவர்கள், புரட்சிகரமான ஆளுமைகள்லாம் அங்கிருந்தே வர்றாங்க. ஆகவே சலித்து போன தலித்துகள் தங்களுடைய முதுகிலை மாயாவதி குத்தி விட்டார் என்ற ஒரு உணர்வோடு அவங்க முழுவதும் அப்படியே சந்திரசேகர் ஆசாத் பக்கம் திரும்பி விட்டார்கள். அந்த நகிமா தொகுதியில் அவர் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள், 1,50,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று தனக்கு அடுத்தபடியாக வந்த பாரதிய ஜனதா கட்சி
வேட்பாளர் ஓம் குமாரை தோற்கடித்திருக்கிறார். அங்கே சமாஜ்வாதி பார்ட்டின்னு இருக்குது. சமாஜ்வாதி கூட்டணியில் சமாஜ்வாதி பார்ட்டின்னு இருக்குது. கடந்த முறை வெற்றி பெற்ற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாயாவதியுடைய கேண்டிடேட் நிற்கிறார். அதை பார்த்தீங்கன்னா மாயாவதியுடைய கேண்டிடேட்டுக்கு வயசாகுனது நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட 70 வயதை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பையன் இவர் சந்திரசேகர் ஆசாத், இந்த ஆசாத்துக்கு வயது கிட்டத்தட்ட 35 வயது இருக்கலாம். ரொம்ப யங் சாப்பாக வந்திருக்காரு. வந்து அற்புதமாக பேசுகிறார். அவருடைய உரைகள் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இதுதான் மாயாவதியினுடைய கட்சிக்கு வயதாகிவிட்டது என்பது. வயதாகிவிட்டால் அது தன்னைத்தானே அந்த கட்சி அப்டேட் செய்து கொள்ளணும். தன்னைத்தானே அப்டேட் செஞ்சுக்கணும். கால மாற்றத்திற்கு ஏற்றபடி புதிய ரத்தங்கள், இளம் ரத்தங்கள் இங்கே வரணும். அப்போ தான் ஒரு கட்சி நீடித்திருக்க முடியும், சர்வைவல் ஆக முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது. அநேகமாக மாயாவதியுடைய தேசிய கட்சி அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுவிடும். அவர் இனி அரசியலில் எழுந்திருப்பது என்பது முடியாது. ஏனென்றால் அந்த இடத்திற்கு சந்திரசேகர் ஆசாத்துடைய அந்த பீம் ஆர்மி வந்தாச்சு. அந்த பேரே மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகுது. திருமாவளவனோடு ஒப்பிடலாம். திருமாவளவனை விட தனியாக நின்று சுயேட்சையாக நின்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். திருமாவளவனும் சுயேட்சையாக நின்று கிட்டத்தட்ட ஒரு தடவை 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார் சிதம்பரத்தில். அதற்கு முன்பு 1,00,000 வாக்குகளை தோற்றார். சுயேட்சைனா தன்னுடைய கட்சி சார்பில் என்று அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அவர்தான் 2ஆம் இடம் பிடித்தார். ஆனால் இப்போது திருமாவளவன் கூட்டணியில் அவர் ஜெயிச்சிருக்கார். இது யூபியினுடைய கணக்கு என்னவென்றால், இனி அந்த மாயாவதியுடைய இடத்துக்கு சந்திரசேகர் ஆசாத் போன்ற இளம் தலித் தலைவர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் மக்களால் உருவாக்கப்படுகிறார்கள். மக்கள் பணம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அவர்களுடைய செலவுகளை மக்கள் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் இறங்கி வருகிறார்கள், பேசுகிறார்கள், மக்களுக்காக பேசுகிறார்கள். ஆகவே தலித் சமூகம் அவரை அதாவது அந்த நகிமா தொகுதியினுடைய அந்த கான்ஸ்டிடியூன்சியில், அந்த எம்பி தொகுதியில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் 40% பேர் இஸ்லாமியர்கள், 22% பேர் தாழ்த்தப்பட்டவர்கள். 40% இஸ்லாமியர்கள், 22% பேர் தாழ்த்தப்பட்டவர்கள், மீதி இந்துக்கள், மற்ற இதர ஜாதிகள். ஆகவே இந்த இஸ்லாமியர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுடைய வாக்குகளை வாங்கி ஆசாத் வெற்றி பெற்று விட்டார். மாயாவதிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் என்ற வலுவான முத்திரை குத்தப்பட்டு விட்டது. அவர் இனி மீண்டு வருவது கஷ்டம். பகுஜன் சமாஜ் கட்சிக்கு முடிவுரை எழுதிவிட்டது பாரதிய ஜனதா கட்சி. சேராத இழந்த நிலையை சேர்ந்தால் இதுதான் நடக்கும். பல மாநிலங்களில் பல கட்சிகளை ஒழித்து கட்டிவிட்ட பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சியை கல்லறைக்கு அனுப்பி மூடி போட்டு விட்டது. அவங்க ஏதாவது ஒரு கட்சியை ஒழித்து கட்டுவார்கள் ஒவ்வொரு தேர்தலிலும், அல்லது தேர்தலுக்கு முன்பாகவே ஒழித்து கட்டுவார்கள். அந்த வகையில் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இனி வாய்ப்பு என்பது யூபி அரசியலில் இல்லை, இருக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த இடத்தை இளைஞர்கள் பிடிக்கிறார்கள் என்பதுதான் நல்ல செய்தி. அவர்கள் மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செலவுகளை, அவர்களுடைய அத்தனை விஷயங்களையும் மக்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். மக்களால் உருவாக்கப்படுகின்ற தலைவர்கள் தான் நீண்ட நாட்கள் அரசியலிலே கோலோச்ச முடியும். இது இந்த மாதிரி ஒரு சில இண்டிபெண்டன்ட் இன்னும் சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த யூபியில் சமாஜ்வாதி பார்ட்டி 37 தொகுதிகளை வென்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 6 தொகுதிகளை வென்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 40க்கும் கீழே 33 தொகுதிகளை தான் வென்றிருக்கிறது. ஆனால் அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்டி அப்னாதல் 2 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அடி என்றாலும் அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு நல்ல இளம் அரசியல் தலைவர் எழுச்சி பெற்றிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில். அவர் மாயாவதியின் இடத்தை அவர் பிடித்து கொண்டு விட்டார். இந்த மாதிரியான இளம் தலைவர்கள், தலித் தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்கள், இளைஞர்கள் வருவதுதான் இந்த நாட்டிற்கு, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்கொள்ள இப்படிப்பட்ட தலைவர்கள் வருவதுதான் நாட்டிற்கு நல்லது. இதுதான் எதிர்கால அரசியலை தீர்மானிக்கும். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்த லைக்ஸ். நன்றி, வணக்கம்.